ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கார் மியூசியம் அதான் இருக்கோம். இப்போது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் மாட்டு வண்டி மாதிரி வச்சுருக்காங்க. இது ஆஸ்டின் 7 டூரர் ஒரு காரு. ஃபோர்டு பெர்ஃபெக்ட் E93 ஒரு கார் இது. அப்புறம் மோரிஸ் 8 சீரியஸ் E ஒரு கார் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ்டின் A40. அப்புறம் இது என்ன காரு, ஃப்ரேசர் 47 CS மேனட்டன் ஒரு கார் இருக்குது. இந்த காரை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா பைக் சீரியஸ் 50 சூப்பர் 8 ஒரு கார் இருக்குது. பைக்கு ஒன்று வச்சுருக்காங்க, ஸோ பார்க்கலாம். ஓப்பல் கேடட்னு ஒரு பைக் காரு. இந்த காரும் பயங்கர பெருசாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டயமில்லர் D36 ஒரு காரு. இதுதான் காரு செம்மையாக இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஜாவா பைக்கு. இது ஜாவா என்ன மாடல்னு தெரில, இது என்ன பைக்குன்னு தெரில. இது Yamaha RX 100 இருக்குது. புல்லட்டு ராயல் என்ஃபீல்டு. அப்புறம் அது என்ன பைக்குன்னு தெரில. இது இங்கே ஒரு பைக் இருக்குது, இங்கே ஒரு பைக் இருக்குது. விக்டோரியன் ஒரு பைக் இருக்குது. எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு பைக் இருக்குது. அப்புறம் இது என்னடா, இது என்னன்னு தெரில. அப்புறம் இது ஒரு பைக்கு, அது ஒரு பைக்கு. இது ராயல் என்ஃபீல்டு. இது புல்லட் 360 புல்லட்டு. அப்புறம் இதெல்லாம் பல்சருன்னு சொல்ல பாருங்க. இது புல்லட்டு. இது நம்ம நார்மலாக பார்க்குற எல்லா பைக்கும் இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டரோன் டிரான்ஷன் அவெண்ட். இங்கே டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 73 km தான். ஹாஸ்பரோலாம் இங்கே இன்ஃபர்மேஷன்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இது எனக்கு தெரிஞ்ச அம்பாசிடர் தான் இருக்கும். இது கன்ஃபார்ம் அம்பாசிடர் தான். இல்லை, இது அம்பாசிடர் இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா இல்மேன் மினிக்ஸ். இதுக்கு இன்ஃபர்மேஷனே போகல. மெக்கானிக்கல் ட்ரம்ஸ், பிரேக்கு, டிரான்ஸ்மிஷன், 4 ஸ்பீட் மேனுவலு. இது யுனைடெட் கிங்டமில் மேனுஃபேக்சர் பண்ண காரு. இது பார்த்திங்கன்னா ஆஸ்டின் A40 சோமரெட். இதுவும் யுனைடெட் கிங்டம் தான். இது BMC B சீரியஸ் 4 சிலிண்டர் இன்லைன் DHV 1197cc இந்த கார் தான் இது. அப்புறம் இது தெரிஞ்சு எனக்கு இது கண்டிப்பாக அம்பாசிடராக இருக்குது. இது இண்டஸ்டன் 14 ஒரு காரு. அதே மாதிரி தான் இது இந்தியாவில். இது இந்தியா மேக்கு. இது அம்பாசிடர் தான் இருக்கும்னு நினச்சேன். இது அம்பாசிடர் இல்லை. இது இண்டஸ்டன் லேண்ட் மாஸ்டர். அகைன் இது இந்தியா தான். இண்டஸ்டன் வந்தாவே நம்ம இந்தியா தான்ப்பா. இது பார்த்திங்கன்னா நினச்சேன் இதான் அம்பாசிடர் இருக்கார். இண்டஸ்டன் அம்பாசிடர் Mark 1 இந்தியா. இது அந்த காரு பார்த்துங்க. இது பார்த்திங்கன்னா ரெனால்ட்டு ரெனால்ட்டு தான். இது வேறு. இது மேனுஃபேக்சரிங் ஃப்ரான்ஸு. இது பார்த்திங்கன்னா டு நாட் டச்சுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் டச் பண்ணக்கூடாது. இது செவர்லெட் பெல் ஏர். இது அமெரிக்கா மேடு. இந்த கார் தான் இது. 1955 பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த காரை. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார் என்னென்னா, இது செம்ம சூப்பராக இருக்குது. இது 1955 ஸ்டட் பீக்கர் சாம்பியன் ரியல் கான்டெஸ்டோகா ஸ்டேஷன் வேகன். இது அமெரிக்கா. இதில் 1 2 3 4 5 6 இங்கே பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 பேர் உட்காரலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு சீட்லேயே 8 பேர் உட்காரலாம். இது நல்லா பெரிய காரு கூட. ட்ரங்க்கில் நல்லா இது இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்பேஸ் இருக்கும். ஸோ லக்கேஜ் நல்லா வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பியூஜியட் 404 பெர்லின் டிரான்ஸ்டெர்மிஸ் C. இது ஃப்ரான்ஸ் மேடு. எப்பா இந்த காரை பாருங்கள் மக்களே, இது செம்மையாக இருக்குது. இது என்னடா காரு, போடலே இல்லை.
இங்கே ஒன்று கொஞ்சம் கார் இருக்குது, பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடே வந்து 93 கிலோமீட்டர் 150 kph. இது வந்து 1965 மேடு செவர்லெட் இம்பாலா அமெரிக்கா மேடு. இது இந்த காரு நல்லா இருக்குது. ஓகே, அடுத்த கார் போகலாம் வாங்க. இது இல்மேன் ஹண்டர். இது வந்து யுனைடெட் கிங்டம் யூகேல மேட் பண்ண கார் தான் இது. ஓகே, இது பார்த்திங்கன்னா 4 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். பார்த்திங்கன்னா இது என்ன காருன்னு பார்க்கலாம். இதெல்லாம் உட்காரணுன்னு பார்க்கலாம் உரியது, ஏன்னா விட மாட்டேங்கிறாங்க. இங்கே ஃபுல்லாக வந்து சீல், இங்கேண்டு அங்கே வர ஃபுல் சீல் தான். இது ஓப்பல் ரெக்ஸாட் சீரியஸ் பி மேனுஃபேக்சரிங் ஜெர்மனி. 3 ஸ்பீட் மேனுவலு. பார்த்திங்கன்னா லைனில் இங்கேருந்து அந்த கார் தான், ஃபுல் கார் தான். ஓகே, இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதான் வந்து என்ட்ரன்ஸு. அங்கே நம்ம இங்கே வந்துருக்கோம் உள்ள. இது 1947 பண்ணியிருக்காங்க. ஸ்டட் பீக்கர் சாம்பியன். இது வந்து அமெரிக்கா மேடு இந்த காரு. இந்த பார்த்துங்க, இந்த காரு. அடுத்த காரை பார்ப்போமா கைஸ்? நான் நினச்சேன் வேலை மட்டும்தான் இவ்வளோ கார் இருக்கும் போலுக்கு நினச்சா. கீழே வந்து இருக்குது, கீழே டிஃப்ரெண்ட்டெல்லாம் இருக்குது. போய் பார்க்கலாம். அதான் அங்கே பாருங்கள், இந்த பைக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்ன ஆட்டோ மாதிரி இருக்குது. இதெல்லாம் மூவ் ஆகுது. இது என்ன காருன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலி எங்கேன்னு தெரில, பார்க்கணும். ஓகே, இந்தமாதிரி ஃபேன் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நமக்கு நல்லா இருக்குது, கூலிங்காக இருக்குங்களா. ஃபேமிலி எங்கடா போனாங்க, ஆளே காணோம். இது வந்து 1937 மேடு ஸ்கோடா பாப்புலர் செகண்ட் 420 ரோட்ஸ்டர். இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஊருங்க. இது எங்கே என்னன்னு தெரில. மெக்கானிக்கல் ட்ரம் பிரேக்ஸ் 62 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர். அது வந்து MPH. ஃபாலோ லேன். என்னடா லேனா? என்ன லேனு? ஓ, என்ன லேனா? இது பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து செம்மையாக இருக்குது பாருங்கள். பின்னாடி ஏதோ ட்ரங்க்குன்னு நினைக்கிறேன், டிக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினு. இது ஒன்று முன்னாடி ரெண்டு பேர் உட்காரலாம் இந்த. ஓகே, அங்கே பார்த்தீங்களா, அங்கே பேராஷூட்டிங் பண்ண வந்த மாதிரி அங்கே தொங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு கார் ஒன்று நம்ம அங்கே இருக்குது, அந்த காரை போய் பார்ப்போம் வாங்க. ஓகே, ஃபேமிலி எல்லோரும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இதெல்லாம் பார்த்து வராங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் மட்டும் தான் கீழே போகிறேன். சரி வாங்க கீழே போகலாம். கீழே போகிறதுக்கு இன்னுமே ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே போனீங்கன்னா கீழே போயிடும். இது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது இந்த காரு. என்ன காரணே தெரில. அந்த சைடு ஃபுல் பிளாக்கு. அதை தான் எல்லாம் போய் காமிக்க ஊரில். கீழே ஒரு பெரிய ஷோரூமே இருக்கும். எப்போ அங்கே பார்த்தீங்களா, அந்த வேனை பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்னு. வாங்க மக்களே, டக்குன்னு போய் கவர் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா லாரி மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. அடே என்னடா லாரியெல்லாம் இங்கே வச்சுருக்கீங்க கைஸ்? பயங்கரமாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய லாரி. பக்கத்தில் போய் பார்ப்போம். ஓகே, ஸோ